ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டிலே நம்ம சூப்பராக பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொள்ளு சட்னி தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொள்ளு ஒரு 3 ஸ்பூன் கொள்ளு நான் ட்ரை பேனில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா நம்ம வறுக்கும்போது அதோட ஸ்மெல் அப்புறம் அது லைட்டாக பொட்டிகிட்ருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பொட்டிகிட்ருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. செவக்க வறுத்தெடுத்துக்கோங்க. அது பொட்டி போகிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அப்புறமா இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம ஒரு 4 சின்ன வெங்காயம், 3-4 பூண்டு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணால் ஆனியன் அப்புறம் சின்ன வெங்காயம் அந்த காஞ்ச மிளகாய் இதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கூடவே கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொத்து கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம், அப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கினது எல்லாமே ஆறட்டும். இன்றைக்கி நான் தோசை தான் செய்ய போகிறேன். இந்த தோசைக்கு தான் நம்ம சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தோசை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது என்ன தோசைன்னா வெந்தய தோசை தான். இது எதுவும் ஒன்றுமே இல்லை. 2 ஹவர்ஸ் பச்சரிசியை ஊற வச்சுட்டு கூடவே வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட தேங்காய் ஆட் பண்ணி மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவு பேட்டர்ன் இருக்கும். பேட்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி அடை தோசை மாதிரி சுட்டெடுத்தோம்னா இந்த தோசை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த தோசை ரெசிபி இருக்குது. செக் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தோசை கூட தான் நான் இன்றைக்கி கொள்ளு சட்னி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வதக்கி வச்சுருக்க எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது அஷிஷம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கடுகு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம தாளிக்கிறது தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அவ்வளோதான். எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணி மூடி போட்டுடலாம். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் டிஃபன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.